ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உலக 11 அணியை இறக்கினாலும் இந்தியா தான் ஜெயிக்கும் என்று ஷஹீத் அஃப்ரிடி பேசியுள்ளார். 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணிக்கு எதிராக உலகில் சிறந்த 11 வீரர்கள் கொண்ட பலமான அணியை ஆட வைத்திருந்தாலும் இந்தியா வெற்றி பெற்றிருக்கும் என முன்னாள் பாகிஸ்தான் வீரர் ஷஹீத் அஃப்ரிடி பேசியிருக்கிறார். இந்திய அணி தொடர்பான சர்ச்சை குறித்து பேசும்போது ஷஹீத் அஃப்ரிடி இவ்வாறு பேசியுள்ளார். 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தானில் நடைபெற இருந்தது. ஆனால் இந்தியா அணி பாகிஸ்தானுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்ததால் இந்திய அணி ஆடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இந்திய அணி ஒரே மைதானமான துபாய் சர்வதேச மைதானத்தில் தனது போட்டிகள் அனைத்தையும் விளையாடியது. அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளிலும் இந்திய அணி அந்த மைதானத்திலேயே விளையாடியது. அதனால் இந்திய அணி ஒரே மைதானத்தில் விளையாடியதால் தான் கோப்பையை வென்றது என்ற ஒரு விமர்சனம் உள்ளது. அது குறித்து ஷஹீத் அஃப்ரிடி பேசிய போது, இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வெல்ல தகுதியானவர்கள். உள்நாட்டு கிரிக்கெட்டில் கிரிக்கெட் கட்டமைப்புகளில் கல்வி நிலையங்களில் நல்ல கிரிக்கெட்டை வளர்க்க நீங்கள் முதலீடு செய்தால் இதுபோன்ற முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்திய அணி நிச்சயமாக துபாயில் ஆடுவதற்கு ஏற்ற ஒரு அணியை தான் தேர்வு செய்தது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்திய தேர்வு குழுவில் அற்புதமான வேலைகள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பு நாங்கள் எந்த சூழ்நிலையில் விளையாடப் போகிறோம் என்பது தெரியும். ஏனெனில் அவர்கள் இடங்களை மாற்றாமல் ஒரே மைதானத்தில் அனைத்து போட்டிகளையும் ஆடினார்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற காரணமாக இருந்தாலும் அணி தேர்வு முக்கிய காரணமாக உள்ளது. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நானும் துபாயில் விளையாடியிருக்கிறேன். நாங்கள் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அதிரடியாக ஆடுவோம். இங்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அந்த வகையில் அவர்களின் தேர்வு மிகவும் நன்றாக இருந்தது. இந்திய அணியின் துவக்க வீரர்கள் முதல் மிடில் ஆர்டர் வரை, பின் ஆல்ரவுண்டர்கள், அதன் பின் முழுநேர சுழற்பந்து வீச்சாளர்கள் என வேகப்பந்து வீச்சாளர்களும் இருந்தனர். இந்த அணிக்கு எதிராக நீங்கள் சாம்பியன்ஸ் டிராபியில் உலக 11 அணியை ஆட வைத்திருந்தாலும் இந்தியா நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கும் என ஷஹீத் அஃப்ரிடி கூறியுள்ளார். உலகின் பல்வேறு வீரர்களும் சர்ச்சையான கருத்துக்களை கூறி வரும் நிலையில் ஷஹீத் அஃப்ரிடி இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.